ஏன் இந்த இந்தோளம் எடுக்காம இந்த சந்திரகவுன்ஸ் எடுத்திருக்காருன்னா, அந்த நிஷாதம், இந்த பெரிய நிஷாதம் என்பது சோகரசத்தை கொடுக்கக்கூடிய ராகம். அதுவும் சந்திரகவுன்ஸ், அதாவது நம்மளுடைய இந்துஸ்தானி சிஸ்டமா இருக்கட்டும், கர்நாடிக் சிஸ்டம் ஆஃப் மியூசிக்ல எல்லா ராகங்களுக்கும் அதாவது உணர்ச்சிகளை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே சமயத்தில் இந்த நேரத்தில் தான் பாடணும் அப்படிலாம் இருக்கு. அந்த காலங்கள் கூட கார்த்தால 7 மார்னிங் பூபாலம் பாடுறோம் இல்லையா, கல்யாணி வந்து சாயந்தர வேலையில், அதே மாதிரி சந்திரகவுன்ஸ் வந்து ஈவினிங் நைட் டைம் பாடக்கூடிய வேலை. ஸோ எவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு பாருங்க. அந்த அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த டியூன் போட்டிருக்கார். நம்ம சுசீலமா கேட்கவே வேண்டாம். ஆஸ் யூஷுவல் சவுகா அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. சவுகார் ஜானகி அம்மாவோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு இளம் விதவை, தன் கணவர் யாரும் தெரியும், ஜெமினி கணேசன் கண் முன்னாடி நிற்கிறாரு. தன்னுடைய உயிர் தோழி, தன்னுடைய கணவன் தன் உயிர் தோழியின் கணவன், எப்படி அவர் சொல்லவும் முடியாது தன்னுடைய கணவன் தான் அவர்னு. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது ரொம்ப, அது அந்த காட்சி அவ்வளோ அழகாக படமாக்கப்பட்டிருக்கும். அது என்ன, அந்த சிச்சுவேஷன் தெரியாமல் அவங்க ஈவி சரோஜா ரொம்ப அழகாக வீணை வாசிப்பாங்க. ஜெமினி கணேசன் ரொம்ப பரிதாப உணர்ச்சியோடு அவங்கள பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக அந்த காட்சி வந்து படமாக்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த பாடலுக்கு போகலாம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, காண்பது ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனமுடித்தவர் போர் அருகினிலே போர் வடிவு கண்டேன் தோழி, மங்கையின் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி, வழி மறந்தேனோ வந்தவன் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி, அவர் மறவேன் மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி, மறந்து விட்டார் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, கனவில் வந்தவர் யார் என கேட்டேன் கணவர் என்றார் தோழி, கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி, இளமையெல்லாம் வெறும் கனவு மயம் இதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்கது எதிர்காலம், மயங்கது
தேங்க்யூ.